ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்க வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்க வாசனை
இயேசுவின் பின்னால் சிலுவையே முன்னால் உலகமின் பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நான் எல்லாரும் எழுந்திருப்போமா திரும்பி பார்க்க மாட்டேன்
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வத்தை காத்தவரே, சர்வத்தை படைத்தவரே, சர்வலோக அதிபா, சர்வம் அனைத்தையும் உன் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிகிரிமாந்தரலோதரவா, ஓ ஹல்லேலூயா. ஸ்ரீகரதரமௌதரமா, அப்பா உமக்கு நன்றி. ஓ ரகலதரவா, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் பாட்டில் மாத்திரம் இல்லப்பா, பாடலாய் பாடும்போது அப்படியே உருகுவது அல்ல ராஜா. ஆராதிங்கன்னு நான் சொல்லி ஆராதிக்கிற சபையா எங்க சபை அல்ல. பாடும்போதே உம்மோடு உறவாய் தகப்பன் என்ற அந்த உறவுல நாங்கள் கலக்கும்படியாய், உம்முடைய அன்புல நாங்கள் கலக்கும்படியாய், உம்முடைய ஆராதிக்கிற அந்த மண்டலங்களில் நாங்களும் சேர்ந்து உலகம் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்துற இந்த நாளில நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, அப்பா கைவிடாத பிரசன்னா, பிரசன்னா, பிரசன்னா. That's our address. நம்முடைய விலாசமே அவருடைய பிரசன்னம் தான். கேட்போமா? நடிக்க அல்ல, யார் முன்னாடியும் காட்டுவதற்காக அல்ல, கர்த்தரோடு உறவு கொள்ள. பிரசன்னா, உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் அறிக்க மாயையா, உமன்பு உமன்பொன்றே போதுமையா, உமன்பு. சகோதரமா உணர்ந்து பாடு விசுவாசி. பிரசன்னா, பிரசன்னா தேவா, அபிஷேகம் இறங்கி வரட்டும். சபை மேலே அபிஷேகம் இறங்கி வரட்டும். பிரசன்னா, பிரசன்னா தேவா, அதிகாலமே
வேண்டி நிற்கிற ஜனமே ஒண்ணுமே இல்லாத எங்களை ராஜாக்களும் லேவியருமாய் கையை உயர்த்தி
மாட்சிமை மாட்சிமை கஷ்டத்தை பார்க்க போறோமா இல்ல கடவுளை பார்க்க போறோமா? உலகத்தை பார்க்க போறோமா இல்ல உலகத்தை படைச்சவரை பார்க்க போறோமா? சாத்தானை பார்க்க போறோமா இல்ல சர்வலோகத்தையும் படைத்த தேவாதி தேவனை பார்க்க போறோமா? சாய்ஸ் நம்ம கையில தாங்க. ஒவ்வொரு வாரமும் மெசேஜை கேட்டுட்டு அப்படியே போனாலும் பிரச்சனை இல்லை, வரனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு நாள் உன் இடத்துல வந்து கேட்பாரு, மகளே மகனே என் வார்த்தைக்கு காத்திருந்தாயா? ஹல்லேலூயா. இயேசுவை தேர்ந்தெடுக்க போறோமா இல்லை இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்க போறோமா? முடிவு உங்க கையில சகோதரா சகோதரியே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை காண்கிறவரா இருக்கிறார். இதுவரை உதவி செய்த தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் உனக்கு உதவி செய்யும்படியாய் இனி யார் எனக்கு உதவி செய்வார்? யார் தான் எனக்கு நிற்பாங்க? எனக்கு என்ன இருந்தவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று நீங்கள் யோசித்தாலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய், கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவராய், கர்த்தர் உன்னை நடத்துகிறவராய், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய், கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவராய். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, my life is ruined, என் லைஃபே அழிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறேனா சகோதரா? என் லைஃப்ல இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாடிட்டு போயிட்டாங்க, என்னால் எழுந்துக்க முடியுமானே தெரியலன்னு ஒருவேளை நீ யோசிச்சனா? என் லைஃப் என் வாழ்க்கை பாதை எங்க போகுதுன்னே தெரியல பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல, என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ யோசிச்சனா? கர்த்தரே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். வழி இல்லாத இடத்திலே அவரே உனக்கு வழி செய்பவர், புரியாத இடத்திலே அவரே உனக்கு சத்தியமாய் நிலை நிற்கிறவர், மரித்து போய் காணப்படுகிற உன்னுடைய எல்லா இடங்களிலும் அவரே உனக்கு ஜீவனாய். கர்த்தரிடத்துல கிட்டி சேர சேர தேவையில்லாத ஆட்களை அவர் விலக்கி கொண்டே இருப்பார். நம் தேவனுடைய வார்த்தைக்கு கிட்ட போக போக அவர் வார்த்தையை கேட்க கேட்க சத்தியத்தில் நிறைய நிறைய தேவையே இல்லாத உன்னை கீழே தள்ள பார்க்கிற, உன்னிடத்தில் நடித்து கொண்டிருக்கிற, ஒரு நாள் உன்னை தள்ளுவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் உன்னை விட்டு விலக்கி கொண்டே இருக்கிறார்.
மகளே பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். Why this separation? ஏன் இந்த பிரிவு? கர்த்தரால் உருவானது. கர்த்தரே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். உலகத்துல யார நம்புறதை விட, இவங்கெல்லாம் நம்ம காப்பாற்றுவாங்க நம்புறதை விட, நமக்காக உறங்காமலும் தூங்காமலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தவர்கள் நம் தேவனாகிய கர்த்தரே. யெகோவா என்ன நாமம் அல்லவா? உன்னோடு உடன்படிக்கை செய்ய காத்திருக்கிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்யும்படியாய் அவருடைய சொந்த குமாரராய் குமாரத்திகளாய் உங்களை தத்தெடுக்கும்படியாய் அடிமை ரூபத்தில், அடிமை தனத்தில், உலக பழக்க வழக்கத்தில், பிசாசின் போர்வையில் இருக்கிற உங்க அனைவரையும் கர்த்தர் அவர் பக்கம் கொண்டு வரும்படியாய், அவர் பக்கம் கொண்டு வரும்படியாய். ஒரு நாள் இல்லைங்க கிறிஸ்தவம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய், என் வேதனை, என் பிரச்சனை, என் போராட்டம், என் கடன் பாரம் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வச்சிடறேன்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் வச்சிடறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய், நீங்களே எங்களை விடுதலையாக்கும்படியாய். நமக்காக ஒருவர் உண்டுங்க, அவர்தான் இயேசு. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர். எந்த நேரமும் லேட்டான நேரமும் கிடையாது, எந்த நேரமும் சரியான நேரமும் கிடையாது. அவருடைய நேர்த்தியான நேரத்தில், சகலமும் அதினதின் காலகட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராய். ரொம்ப அவசரப்படக்கூடாதுங்க. கர்த்தருடைய நேரம் ஒன்று வருகிறது. உங்க வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய், சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய், காரியங்கள் வாய்க்கும்படியாய், நீங்க நினைச்சிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் சிறப்பாக சீராக நடத்தி முடிக்கும்படியாய். கர்த்தர் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாரு. விசுவாசிக்கிறாயா மகளே? கிறிஸ்துவம் என்பது ஐஸ்வர்யங்களை சேர்க்கிற வாழ்க்கை இல்லைங்க, ராஜ்யத்தை கட்டுகிற வாழ்க்கை. இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம மாறணும். ராஜ்யத்துக்கு உண்டான சிந்தையில மேட்டிமை இருக்காது. ராஜ்யத்துக்கு உண்டான சிந்தையில பொறாமை இருக்காது. ராஜ்யத்துக்கு உண்டான சிந்தையில தேவையில்லாத புறம் பேசுதல் இருக்காது. ராஜ்யத்துக்குரியவர்களாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிறது, அதற்கு நான் தயாராக வேண்டும் என்று, இயேசு வருகிறார் என்று சத்தம் எங்கும் கேட்கும்படியாய் ராஜ்யத்தை கட்டுகிற விசுவாசிகளாய் ராஜ்யத்தின் சிந்தை, பரலோக ராஜ்யத்தின் சிந்தை எங்கள் சபையாருக்குள்ள வரட்டும்பா. எதை சேர்க்கலாம், எதை வாங்கலாம், எதை விடுங்கலாம், எதை நட்டலாம் என்று யோசிப்பதை பார்க்கிறோம். ராஜ்யம் சமீபமாயிற்று. ராஜ்யம் வரப்போகிறது. இயேசு மணவாளனாய் வரப்போகிறார். மணவாட்டியாகிய நாங்கள் ஆயத்தமாய் ஆயத்தமா சபையே, ஆயத்தமா விசுவாசியே, காதுகள் கேட்கிற எல்லாரும் காதலையும் போகிற இந்த வார்த்தை ஆயத்தமா? Are you ready?
புத்தியுள்ள கன்னிகைகளாய் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு ராஜாவின் வருகைக்காக காத்திருக்க போறோமா? ஒருவன் விதையை வீணடிக்கிறவனாயிருந்தால் உள்ளதும் பறித்து கொள்ளப்படும் என்று வசனம் சொல்லுதுங்க. விதை என்பது வசனம், சத்தியம். அவ்வளவு கடினத்தோடு மாலை கூட்டத்தில் எடுக்கிற வசனங்களை கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட அநேகர் கேட்டிருப்பாங்க. வசதியா உலகத்தை தேர்ந்தெடுத்து அன்வான்டான பீப்புளோட செலவு பண்ணுற நேரம், படுக்கையில் செலவு பண்ணுற நேரம், தேவையில்லாமல் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வேறு இடத்துல இருப்போமே. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு கனவினராக இருப்போம். சபையே, விசுவாசியே, இனி காலம் செல்லாது. இது கடைசி காலம். இயேசு வரப்போகிறார் என்ற சத்தம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நேரம் சமீபமாயிற்று. வசந்த காலம் தொழிற்க போகிற நேரம் வந்தாயிற்று. கர்த்தர் வரப்போகிறார், வர ஆயத்தம் ஆயிட்டாருன்னு எல்லா இடங்களிலும் கேட்க 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 நாமும் பயத்தோடு ஆயத்தமாய் சகரலா தரமௌதரமா இயேசு வராரு. ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் புரிஞ்சுக்கொள்றது இல்லைங்க. வாரம் முழுவதும் இயேசுக்காக என்ன வந்தாலும் நம்புவேன். என்னை பரேசுவை யார் கைவிட்டாலும் செல்வேன். எனது இயேசுவை அகல ஆழ உயரமா இவரா ஷரௌதரமகா எல்லா துன்பங்கள் அவர் என்னை கைவிட எல்லா துன்பங்கள் கையை உயர்த்தி சபையே காக்கும் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 சொல்லுவோம். காக்கும் there is a God who is for you. உனக்காகவே இருக்கிறார். சொல்லுவோம். காக்கும் வல்ல மீட்பர் எனக்காக உண்டு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் ஆவி கூரை மீட்பருதீர பலத்தா சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் இயேசுவை சிக்கரௌதரமா இயேசுவை காக்க வல்லோ முற்றும் என்னுள்ளம். இயேசுவை காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார்
பிரச்சனையில் இருந்தோம். உங்களை காக்கக்கூடிய ஒரே மீட்பர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அடித்து அழுத்த திருத்தமாய் சொல்ல வேண்டும் என்றால் அவர்தான் நம்முடைய இரட்சகர். நம்மை மீட்கக்கூடிய ஒரே வல்லமை பொருந்திய ஒரே தேவனாகிய கர்த்தர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீ ஓடி ஓடி ஒளிந்தாலும் உன்னை தேடி தேடி வருகிற ஒரே தேவனாகிய கர்த்தர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உனக்காய் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், தன்னையே உனக்காய் தந்தவர். சொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் சகரவுதரமா சோதனை வரும், மீட்பு உதிர வெள்ளத்தான் சத்துருவை வெல்லக்கூடிய மாதம் அநேகருக்கு பயம் உள்ள மாதம். ஐயோ, எங்க பார்த்தாலும் பிசாசு, எங்க பார்த்தாலும் அவனுடைய காரியம், அவனுடைய சவுண்ட், அவனுடைய பாட்டு. மீட்பு உதிர பலத்தால் சத்துருவையும் இந்த ஆடி மாசத்தையும் வெல்லுவீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமோ இயேசுவின் நாமத்துல வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் சிகரவுதரபா எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சகோதரியை கவலைப்படாதே, கர்த்தரின் பலத்தினால் சத்துருவை வெல்வாய். ரேகேபவுதரா சத்தா. இந்த மாதம் நாங்க ஜெயிச்சிடுவோம். என்ன பண்றோம் பாருன்னு. கடந்த வெள்ளிக்கிழமை உனக்கு விரோதமா ஒரு குடும்பம் எழும்பி பிசாசு கிட்ட போயிருக்கு. சகோதரியே கவலைப்படாதே, உனக்கு தெரியாத மறைப்பொருள்கள் எனக்கு தெரிந்து நான் அதை அங்கே அழித்து உனக்கு விரோதமாய் வரப்போகிற எல்லா ஆயுதங்களையும் நான் தடுத்து நிறுத்தி அழித்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல கவனமாய் உன்னோடு நான் உடன்படிக்கை செய்யும்படியாய் என் நாமத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். கவனமாய் நடந்து உத்தமனாயிரு. உத்தமத்துல உன் நீதி விளங்கும், உன் நீதி சீக்கிரமாய் விளங்கும். பிசாசை குறித்து கவலைப்படாதே, பிசாசின் சதிகளை குறித்து கவலைப்படாதே, சூனிய கட்டுகளை குறித்து கவலைப்படாதே. உனக்கு விரோதமாய் சிரித்துக் கொண்டே உனக்கு செய்கிற செய்வினை எல்லாம் நான் அறிவேன். கர்த்தரின் வலது கரம் உனக்கு ஆதரவாய் எழும்பும். கர்த்தரின் வலது கரம் அவர்களுக்கு எதிராக எழும்பும். அவர்கள் உனக்கு எதிராய் விழுந்து நாசம் அடைவார்கள், உன் கண்கள் காணும்படியாய்.
சுரபௌதர காஞ்சரமே. இது எங்களுடைய மாசம். பாரு என்ன பண்றேன்னு நினைச்சிருக்கிற நினைவெல்லாம் நான் அறிவேன். சபையே, விசுவாசியே, கவலைப்படாதே. நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை விசுவாசி. ஹல்லேலூயா. கௌபௌஷ்கே மாவுதரகாமா சகாஷட்டாரோ செரபேஷிகாதரவா ரிகாதரௌதியாந்தரபாங்கா சத்துரபா. உன் வியாபாரத்தை தொடர்றதுக்கு தான், உன் வருமானத்தை தடை பண்றதுக்கு தான் இந்த மாசம் திட்டங்கள் தீட்டப்படுகிறது. உன் வியாபாரம் தடைப்படாது. நீ இதுவரை யூசுவலா வருகிற வருமானத்தை பார்க்கலாம், பல மடங்கு அதிகமான வருமானத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நிறுத்துவார். உன் கண்கள் எல்லாம் உனக்கு எதிராய் வருகிற எல்லா அவமான கண்களை என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாசமே நிர்மலமாக்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீ விலகி 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 ஓடிக்கொண்டிருக்கிறாய் மகளே. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய உனக்கு ரட்சிப்பினால் கர்த்தரிடத்தில் கிட்டி சேரும்படியாய், அவருடைய அண்டையில நீ வரும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அழைப்புக்கு செவி கொடுத்து வா மகளே. உன்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன்னை சுற்றி இருக்கிற பிசாசுகளை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளையும் சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்க வேண்டும் என்றால், அக்கினி உள்ளே புறப்பட்டு வா. கர்த்தருடைய அக்கினி உள்ளே புறப்பட்டு வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார் மகளே. ஷரகலா தூரபா. வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம இங்க வரல, கர்த்தரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். யாருக்குன்னு பார்ப்பதற்காக வரல, எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னு பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தரை உயர்த்துகிற சகோதரரே, அவரை நோக்கிப்பா, அவர் உனக்கு சகாயம் செய்வார். நீ யாரையோ பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. வசனம் தெரிந்தோ நோக்கி பார்க்கதே கிடையாது. கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கும்படியாய் மகிமையின் மேகம் உன் தலைமையில இறங்கி கொண்டிருக்கிறது சகோதரா. நீ காத்து கொண்டிருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளை மேல ஊற்ற போறாரு. இன்னைக்கு நீ அபிஷேகத்துல நிரம்ப போற. ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில நீ கையை தட்டி ஆராதி துதிக்கும் போது கர்த்தர் உன் தலை மேலே, உன் சிரசின் மேலே ஆரோனின் அபிஷேகத்தை மேல ஊற்ற போறாரு. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கிற இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்காதா? ஜெபத்தில காத்து கொண்டிருக்கிற பிரகாசமான கண்களை கர்த்தர் உனக்கு அருளி கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உன் மேலே தோன்றிக் கொண்டிருக்கிறது. நீ அறியாத, நீ எட்டாத அதிசயங்களை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில உன் மேலே ஊற்றுவாராக. ஷகலதரபௌதரிமே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தர் ஆராதிங்க. நீங்களும் கர்த்தரும் தான். யாரோ ஒருத்தர் சொல்லி ஆராதிப்பதெல்லாம் ஆராதனை இல்லை. நீங்களே உணர்ந்து கர்த்தரை புரிந்து கர்த்தரை அறிந்து கர்த்தரோடு உறவாடி கர்த்தரை துதித்து ஆராதித்து நீங்க கர்த்தரை பிடித்துக் கொள்வது தாங்க ஆராதனை. ஐயோ ஆராதி ஆராதி ஆராதின்னு சொல்லுவதல்ல ஆராதனை. கர்த்தரை நீங்களே பிடித்துக் கொள்வது. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றும்படியாய், என் குடும்பத்தை மாற்றும்படியாய், என் வியாபாரத்தை தொடும்படியாய், வருமானத்தின் வழிவாசல்களை திறக்கும்படியாய், நல்ல கால்களிலே பலத்தையும் கைகளிலே பலத்தையும் தரும்படியாய், என் பலவீனங்களிலே உன்னுடைய பலனை பூரணமாய் விளங்க செய்யும்படியாய். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எல்லா ஆசீர்வாதங்களினால், தேவன் தருகிற நன்மையினால் நம்மை நிலைத்திருக்கிறபடியால் இந்த வாரம் முழுவதும் நடத்த போகிறபடி எல்லா கரங்களை தட்டி
நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும், கணவன்மார்கள் மனைவிமார்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல சத்துவத்தையும், சகல ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படியாய், எல்லா வல்லமைகளை எதிர்கொள்ளுகிற, பிசாசின் கிரியைகளை எதிர்கொள்ளுகிற எல்லா வல்லமைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தரும்படியாய், அல்லா கையை தட்டி உற்சாகமாய் பயத்தின் ஆவியை நீக்கும்படியாய், தெளிவுள்ள ஆவியால் நிரப்பும்படியாய், கர்த்தருடைய கிருபை கூடவே இருந்து நடத்தும்படியாய், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தரும்படியாய், ரொம்ப நாளா சம்பள உயர்வை பார்க்காதவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வை தரும்படியாய், கர்த்தருடைய கிருபை எல்லார் மேலேயே வரும்படியாய், எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வராத ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் வருகிற வாரத்தில் அழைத்து வரும்படியாய், கர்த்தருடைய கிருபை சுகமில்லாதவர்கள், சுகவீனமாய் இருக்கிறவர்கள், கடந்த வாரம் சுகவீனமாய் இருந்தவர்கள் வருகிற வாரத்தில், இந்த வாரத்தில் வந்தாங்க, இந்த வாரத்தில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் அடுத்த வாரம் வரும்படியாய், கர்த்தர் அவர்களை சாட்சிகளாய் நிறுத்தும்படியாய், கர்த்தருடைய வல்லமை நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாய், அவருடைய தழும்புகளால் பூரண சுகத்தை அடையும்படியாய், எல்லா கரங்களை தட்டி பலவீனமாக எங்கள் சபையார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ, சுகரால், பிபியால், பிரச்சனையால், கால் வலியினால், மனக்குழப்பத்தினால எங்கெல்லாம் வலி என்று ஃபீல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தால் சுகத்தை தரும்படியாய் தெய்வீக சுகம் எங்கள் சபையார் மேலே வரட்டும். தேவனின் கிருபை எங்கள் சபையார் மேலே வரட்டும். தேவனுடைய வல்லமை எங்கள் சபையார் மேலே புறப்படட்டும். பிசாசுகளை அழிக்கிற வல்லமை நீங்கள் தாங்கப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல வீடை கொடுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வருமான உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான உயர்வுக்கு கொடுங்க. நல்ல வேலையை கொடுங்க. நல்ல படிப்பை கொடுங்க. யாரெல்லாம் இல்லை என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவையான காரியங்களை கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?